Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைவாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு, கடந்த பதிவில் இந்த ராஜயோகங்கள் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராஜயோகத்தை பற்றியும் ஒரு சிறிய விளக்கம் தரலாம்னு சொல்லிட்டு அந்த வரிசையில் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது விபரீத ராஜயோகம். இந்த ராஜயோகத்தை பற்றி நான் போன பதிவிலே தெளிவாக சொன்னேன். அதை பார்க்காதவங்க கேட்காதவங்க அந்த பதிவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ இது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ராஜயோகங்கள் பொதுவாக அந்தந்த திசை நடக்கும்போது தான் நமக்கு 100% அப்ளிகபிள் ஆகும். ராஜயோகம்ன்றது ஏதோ அப்படியே எல்லாத்தையும் புரட்டி போட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கிராஜுவலாக நம்மளுடைய வாழ்க்கையில் ராஜயோகங்கள் நம்ம ஜாதக அமைப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை மேம்பாடு, ஒரு ஸ்திரமான ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்து அது நம்ம வாழ்வோம் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னாக்கா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். லா அப்படின்றது தான் நம்முடைய முதல் வீடு. லாவிலேருந்து ஆரம்பித்து 12 வீடுகள் நம்ம ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லாவிலேருந்து ஆரம்பிக்கும் போது 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு, இது மூன்றும் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் திரிகோணம், கேந்திரம், பணபரஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு ஒன்றுத்துக்கு நம்ம வேற மாதிரி இந்த 6, 8, 12 மூன்றுமே மறைவு ஸ்தானங்கள். இந்த மறைவு ஸ்தானத்துக்கான அதிபதிகள் அந்த 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. ஒரு உதாரணத்துக்கு அப்போ நீங்கள் மேஷ லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு கன்னி, அதனுடைய அதிபதி புதன். 8ஆம் வீடு செவ்வாய் தான் உங்களோட லக்னாதிபதி 8ஆம் வீடாக வருவார். ஸோ அந்த செவ்வாய் 8ஆம் வீடு. 12ஆம் வீடு மீனம், அவர் அந்த வீட்டினுடைய அதிபதி குரு பகவான். இப்போ புதன், செவ்வாய், குரு, இது மேஷ ராசிக்கு இந்த 6, 8, 12க்கான அதிபதிகள். இந்த 6, 8, 12க்கான அதிபதிகள் இப்போ மேஷ லக்னத்துக்கு 6ஆம் புதன், செவ்வாய், குரு, இந்த 3 பேரும் ஒன்று கூடியோ ஒரே கட்டத்திலேயோ இல்லை தனித்தனியாகவோ இந்த 6, 8, 12களில் இருந்துச்சுனாக்கா அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு ஹைலைட் பார்த்தோம். இப்போ மேஷ லக்னத்துக்கு 6, 8, 12 புதன், செவ்வாய், குரு. ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் வீடு சுக்கிரனே, 8ஆம் வீடு குரு, 12ஆம் வீடு செவ்வாய். ஸோ இப்போ அவருக்கு சுக்கிரன், குரு, செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், 8ஆம் வீட்டு அதிபதி சனி, 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். ஸோ செவ்வாய், சனி, சுக்கிரன், இது மிதுன லக்னத்துக்கு 6, 8, 12. இதை மாதிரி இப்போ நம்ம 12 லக்னங்களுக்கும் அதை மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிட்டே வர வேண்டியதான். 6, 8, 12. ஸோ இந்த 3 வீட்டினுடைய அதிபதிகள் ஒரே கட்டத்திலேயோ ஒரே இடத்துலையோ இந்த 6, 8, 12 இந்த 3 கட்டங்களில் வேற எங்கன்னா கிடையாது. இந்த 3 கட்டங்களில் ஏதாவது ஒரு வீட்டில் ஒன்றா கூடியோ இல்லை 6, 6 வீட்டில் இல்லை 8ஆம் வீட்டில் இல்லை 12ஆம் வீட்டில் எங்கே இருந்தாலும் இல்லை தனித்தனியாகவும் 6, 8, 12 மாறி இருந்தாலும் இல்லை அந்தந்த வீட்டுக்குள்ளேயே அந்தந்த அதிபதிகள் இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில் விபரீத ராஜயோகம் நிச்சயமாக நடக்கும். அந்த 6, 8, 12 அதிபதிகளுடைய தசை நடக்கும்போது நிச்சயமாக இந்த ராஜயோகத்திலேயே இந்த திடீர்னு பணக்காரனாகி உயர்வுலாம் கொடுக்கறதெல்லாம் இந்த விபரீத ராஜயோகம் தான் சார். ஸோ இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அந்த திசை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய அந்தஸ்துக்கு நீங்கள் நிச்சயமாக உயர்ந்து நிற்பீங்க அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய நோக்கம் 6ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, இந்த 3 வீட்டினுடைய அதிபதிகள் ஒன்று கூடியோ தனித்தனியாகவோ இருந்தால் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் நிச்சயமா அப்ளிகபிள் ஆகும். இதுல ஒரு 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோகஸ்தானத்துக்கான அதிபதி, அவர் அந்த ருணரோகத்தை கொடுப்பாரு, கடனை கொடுப்பாரு அப்படின்னா அதுவும் கொடுப்பாரு. அது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடும். அது ஒரு 10%, 15%, 20% அது தன்மையை நிச்சயமா தருவார். ஆனா இந்த யோகம்ன்றது 80% அதிகமா வேலை செய்யும் அப்படின்றது தான் இந்த யோகங்கள் ராஜயோகங்களுடைய சூட்சமே அதுதான்.
ஸோ 6, 8, 12 அதிபதிகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சு கேளுங்க. அதனுடைய தன்மை, அது எப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம், எந்த மாதிரியான அது தன்மையோட உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக, பதவி ரீதியாக அப்படின்றதையும் நம்ம வந்து துல்லியமாக நம்ம கணிக்க முடியும். ஸோ ராஜயோகங்களையே வந்து நம்ம அதிகமாக பயன்பாட்டுக்குரியதும் இந்த கலியுகத்தில், இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில், தொழில்நுட்ப உலகத்தில் வந்து நமக்கு அதிகமான பலன்களை தர்றது வந்து முதன்மையாக இருக்கிறது வந்து இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்றது தான் வந்துட்டு. ஸோ இந்த விபரீத ராஜயோகத்தை பற்றியான எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்லை உங்கள் ஜாதகத்தில் அது இருக்குதா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு யோகத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். வாழ்ந்த வளமுடன். திருச்சிற்றம்பலம்.